பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் சொல்றேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை காமனானது. ஏன் எனக்கு கூட இப்படி இந்த ஹேரை இப்படி மாத்த எவ்வளோ என்ன பண்றது ஏது ஒண்ணுமே தெரியாம இருந்தேன்னா, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்து என்னோட ஜென்யூனான விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்தாலும் சரி, மேபி உங்களுக்கு ஹேரே க்ரோத்தே ஆகலை அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம எவ்வளோ வெளியே செஞ்சாலும் சரி, நம்ம இன்டேக்ல அதுக்கு நிறையா பெர்சன்டேஜ் ஒதுக்கி வைக்கணும். 90% வந்து நம்ம அதிகமாக எதுக்காக செலவிடணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்காக தான். ஏன் அப்படின்னா நம்ம அதிகமாக சாப்பிட்டாலே நம்ம ஹேர் சூப்பராக இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரா கேர் தான் என்னது அப்படின்னா பேக்கு, யூஸ் த ஹோம் ஆயில், அந்த மாதிரிலாம் நிறையா. ஆனால் அதெல்லாம் தாண்டி நமக்கு முக்கியமானது வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நான் சொல்கிறத 1 வீக் ட்ரை பண்ணிவிட்டு 2 வீக் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அட்லீஸ்ட் 2 மந்த் ஆச்சும் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் உடம்பு இப்படியே பழகிடுச்சு இல்லையா, நீங்கள் டக்குனு அதுக்கு வந்து டேர்ன் ஆகும்போது கொஞ்சம் டிலே ஆகும் நல்ல குட் ரிசல்ட் வர. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹேர் க்ரோத். நைட்டே வந்து ஊற வச்சிருங்க வெந்தய தண்ணியை. வெந்தய தண்ணியை நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் சாப்பிட்றதுனால இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிகோட்டினின் அமிலமும் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். ஹீட் வந்து கொஞ்சமாக கம்மியாகும். தென் இதெல்லாம் தாண்டி நமக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நைட்டே ஊற வச்சிருங்க 5 பாதாம. மார்னிங் எடுத்து அதை வந்து தோல் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இதில் விட்டமின் இ இருக்குது, மெக்னீசியமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு முடி வந்து அந்த ரஃப்பாக இருக்கிறது, ட்ரைனஸாக இருக்கிறது, இது எல்லாமே ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் விட்டமின் சி இருக்குது. ஸோ நீங்கள் அயன் டேப்லெட் அந்த மாதிரி ஏதாச்சும் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்போ வந்து நீங்கள் விட்டமின் சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக அப்சர்வ் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ஆண்ட்ராய்ட் கேஸ்ட்ரிக் இல்லை அல்சர் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹனியில் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க. மேபி அதை உங்களுக்கு ட்ரை பண்ணி ஓகே அப்படின்னு ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அது அதிகமான புளிப்புத்தன்மை இருக்குது. ஸோ உங்கள் புண்ணை வந்து இன்னமும் அது பெருசு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எக்கு. கண்டிப்பாக எக்கு எல்லாருமே ஒன்று எடுத்துக்கோங்க. டெய்லி ஒன்றாச்சும் அட்லீஸ்ட் எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து எக்கு அப்படிங்கிறது வந்து கிங் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு எக் எடுத்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு அதிகமான ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து கிரீன்ஸ், கீரை வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னா வந்து இதில் வந்து அதிகமான அயன் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து வீக்லி 3 டைம்ஸ் ஆச்சும் கீரை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. இதனால உங்களுக்கு வந்து அயன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி பிளட் லெவல் நல்லா ரத்தம் இருக்கனால தான் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு ரீசெண்ட் டைம்ல அதிகமான ஹேர் ஃபால் ஆச்சு. ஏன் என்ன நம்ம கரெக்டாக தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கும்போது தான் நான் ரீசெண்டாக வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு அயன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் மோர் நீங்கள் வந்து போய் பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு வந்து அயன் லெவல் கரெக்டாக இருக்காங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ கீரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கேர்டாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கேர்டு ரைஸாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, டெய்லி கேர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேபி கேர்டு ஒத்துக்காதவங்க அதை மோரா வந்து போட்டு சாப்பிடுங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட் ஆனது. உங்களுக்கு வந்து பொடுகு அந்த மாதிரி தொல்லை எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக கேர்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சியா சீட்ஸ். நைட்டே அதை ஊற வச்சு மார்னிங் வந்து அதை வந்து நீங்கள் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து சிஃப்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து சியா சீட்ஸ் வாட்டரா. இதை நீங்கள் குடிக்கிறனால ஒமேகா 3 இருக்கனால உங்கள் முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்காமல் சாஃப்டாக மாறும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே வந்து ஹேருக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஸ்கின்னுக்கும் பொருந்தும். ஸோ அஃபர்டபுளான ப்ரைஸில் இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நினச்சா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. முடி இருக்கிறதும் சரி, பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கவங்களும் சரி, முடியே இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கூட முடி க்ரோத்தே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் சரி, இன்டேக்ல கொஞ்சம் அதிகமான கவனத்தை காட்டுங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஆனால் கன்சிஸ்டன்சி இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்சியாக எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி நான் ஒரு மேஜிக் பால் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை வந்து நான் வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
வீடியோ வந்து இதுதான் நெசசரி, இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணாம இதை ஃபாலோ பண்ணாலும் முடி வளராது, அதை ஃபாலோ பண்ணாம இதை ஃபாலோ பண்ணாலும் முடி வளராது. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் தாண்டி நான் வந்து உங்களுக்கு வந்து இதை செகண்ட் பார்ட்டா வந்து நான் உங்களுக்கு வந்து ஹேர் ஆயில போட்டிருக்கலாம். பட் ஆனா இதெல்லாம் முக்கியமானதே வந்து நீங்க வந்து எல்லாரும் வந்து அதிகமா கவனமா இருக்கிறதே ஹேர் பேக்கு இந்த மாதிரி இதுலதான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கீங்க. ஏன்னா ஒன்ஸ் மோர் தானே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும் ஃபாலோ பண்ண. ஆனா ஃபாலோ பண்ண அதுவே வந்து ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல மட்டும்தான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களால ட்ரை பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹேரை வந்து இப்பவே காப்பாத்திக்கோங்க. நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கலாம், இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. நான் பர்டிகுலர் பர்சன்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒத்துக்கல அப்படின்னா விட்டுருங்க அப்படிங்கிறதுக்கான சொன்னதுக்கான ரீசன், சில பேருக்கு அது ஒத்துக்காது. மேபி இந்த வீடியோவை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, முடியலனாலும் செய்வோம் அப்படிங்கிறதுக்காக செய்ய வேணாம் ப்ளீஸ். உங்களால முடியல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து வரும். ஹானஸ்டான ரிவ்யூவை உங்களுக்காக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம ஃபாலோ.